இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சர்வதேச உழைப்பாளர்கள் தின வாழ்த்துதல்களை இயேசுவை இறைக்கலைஞர் ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதுதான் இறைவனின் அழைப்பு. உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதுதான் இறைவனின் அழைப்பு. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை 128வது சங்கீதம் 2வது வரிகளிலிருந்து வருகிறது. 128வது சங்கீதம் 2வது வரிகளிலிருந்து வருகிறது. அந்த வரிகள் என்ன சொல்கின்றன? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். You will eat the fruit of your labor. Blessings and prosperity will be yours. தமிழ் திரும்பவும் சொல்லுகிறேன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நாம் ஜெபம் செய்வோமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சர்வதேச உழைப்பாளர்கள் தின வாழ்த்துதல்களை இயேசுவை இறைக்கலைஞர் ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதுதான் இறைவனின் அழைப்பு. உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதுதான் இறைவனின் அழைப்பு. பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையை எண்ணி பார்க்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் தருகிற தேவன் நீர். உடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள, தெய்வ பயத்தோடு வாழ, கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் செல்வ செழிப்போடு வாழும்படிக்கு கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாக இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, உம்மை அறிந்து கொள்வார்களாக, நமக்கு சாட்சியாக நிற்பார்களாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, என்ன வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களிலே முக்கியமான வாக்குத்தத்தங்கள், எல்லாமே முக்கியமான வாக்குத்தத்தங்கள். அதில் முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த வார்த்தை, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இங்கே 3 கேள்விகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அந்த 3 கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் ஆராய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 3 வினாக்களுக்கான விடையை சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது கேள்வி, உழைக்க கற்றுக் கொடுத்தது யார்? உழைப்பதற்கு கற்றுக் கொடுத்தது யார்? நாம் உழைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும், அதன் பலனை உண்ண வேண்டும். இப்படி ஒரு முறையை, சிஸ்டம், ஹூ இன்வென்டட் தி சிஸ்டம், இப்படி ஒரு முறையை உருவாக்கியது, கற்றுக் கொடுத்தது யார்? யோசித்து பாருங்கள். இதற்கான விடை இந்த உலகத்திலே பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேறு எங்கும் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. உழைக்க கற்றுக் கொடுத்தவர் தேவன். பரிசுத்த வேதாகமத்தில் அதற்குரிய ஆதாரம் இருக்கிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வாக்கியத்தை எடுத்து படித்து பாருங்கள். அங்கே போடப்பட்டிருக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர்
மனுஷனை, அதாவது ஆதாமை, ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை, அதாவது ஆதாமை, ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. ஆக உழைப்பதற்கு ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தவர் தேவன். அவர் எப்பொழுது உழைக்க கற்றுக் கொடுத்தார்? வேலை என்ற ஒரு காரியத்தை எப்பொழுது கற்றுக் கொடுத்தார்? இந்த உலகத்திலே பாவம் இந்த உலகத்திற்குள் நுழையாத பொழுது அவர் கற்றுக் கொடுத்தார். இந்த உலகத்திலே ஊழல் என்கிற காரியம் இல்லாத பொழுதே உழைப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். இந்த உலகத்திலே மனிதன் தனது தனித்தன்மையை, சிறப்பை எவ்வளவேனும் இழக்காத பொழுது அவனுக்கு உழைப்பை கற்றுக் கொடுத்தார். உழைப்பை கற்றுக் கொடுத்தவர் இயேசு. இந்த உழைப்பை குறித்து சில வருடங்களுக்கு முன்பாக தியானித்து கொண்டிருந்த பொழுதுதான் கர்த்தர் அந்த பாடலை கொடுத்தார். உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதுதான் இறைவனின் அழைப்பு என்று. அந்த பாடலில் ஒரு சில வரிகளை பாடிவிட்டு திரும்பவுமாக செய்திக்குள்ளாக செல்வோமா? உழைப்பை கற்றுத்தந்தவர் இயேசு, உண்மையாய் அவரிடம் பேசு. உழைப்பை கற்றுத்தந்தவர் இயேசு, உண்மையாய் அவரிடம் பேசு. கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிப்பார், கண்மாலை மேலே நிறுத்திடுவார். கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிப்பார், கண்மாலை மேலே நிறுத்திடுவார். உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதுதான் இறைவனின் அழைப்பு. அருமையானவர்களே, உழைப்பை கற்றுக் கொடுத்தவர் தேவன், உழைப்பை கற்றுத்தந்தவர் இயேசு. தேவன் சோம்பேறித்தனத்தை பொறுத்து கொள்ளுகிறவர் அல்ல. தேவன் சோம்பேறித்தனத்தை பொறுத்து கொள்ளுகிற தேவன் அல்ல. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 4வது வாக்கியம் சொல்லுகிறது, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். திரும்பவுமாக சொல்லுகிறேன், நீதிமொழிகள் 10:4. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாக, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, ஊழியத்தை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவர் சோம்பேறித்தனத்தை விரும்புகிற, பொறுத்து கொள்ளுகிற தேவன் அல்ல. சோம்பேறி அதற்குரிய பலனை அடைவதற்கு அவனை விட்டுவிடுகிறார். இந்த உலகத்திலே சில புத்திசாலிகள் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லாதே. நீ செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொன்னால் நீ ஒரு முட்டாள், நீ ஒரு பைத்தியக்காரன். உனக்கு உழைக்க கற்றுக் கொடுத்ததே தெய்வம் இயேசு. இந்த தொழிலுக்கு நீ முன்னுரிமை தராதே. அந்த தொழிலை உனக்கு கொடுத்து, வேலையை கொடுத்து, உழைப்பை கொடுத்து, கற்றுக் கொடுத்த தெய்வத்திற்கு முதலிடத்தை கொடு. அதன் பிறகுதான் உழைப்பிற்கு. உனக்கு உழைப்பை கற்றுக் கொடுத்த, வேலையை கற்றுக் கொடுத்த தெய்வத்திற்கு தான் முதலிடம், பிறகுதான் உன் வேலை. அதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். செய்யும் தொழிலை தெய்வம் என்று சொன்னால் நீ ஒரு முட்டாள், நீ ஒரு பைத்தியக்காரன் என்று நீ புரிந்து கொள். அருமையானவர்களே, முதல் கேள்வி என்ன? உழைப்பை கற்று தந்தது யார்? Who invented the work? Who designed that we need to work and eat? அருமையானவர்களே, இந்த உலகத்திலே உழைப்பை கற்று தந்தது யார்? இயேசு. Who invented the work? It is God, Jesus. Who designed the system that we need to work and eat? நாம் உழைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும், உண்ண வேண்டும் என்ற முறையை கற்றுத்தந்தது யார்? இந்த கேள்விக்கான பதில் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து. God,
இதுதான் முதல் கேள்விக்கான பதில். நாம் இரண்டாவது கேள்விக்கு நேராக செல்வோம். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, ரெண்டாவது கேள்வி, வேலை செய்வதற்கான பலனை கொடுத்தது யார்? வேலை செய்வதற்கான பலனை கொடுக்கிறது, கொடுக்க போவது. நீங்கள் எந்த காலத்தில் வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள். இறந்த காலமாக இருக்கட்டும், நிகழ்காலமாக இருக்கட்டும், எதிர்காலமாக இருக்கட்டும், உழைப்பதற்கான பலனை கொடுப்பது யார்? இதற்கான பதிலும் பரிசுத்த வேதாகமத்தில் மாத்திரமே இருக்கிறது. அதுவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. உழைப்பதற்கான பலனை தருகிறவர் அவர்தான். நீங்கள் உபாகமத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் 8:17 சொல்லுகிறது, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்தது என்று சொல்லி உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாதே, எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி அங்கே போட்டிருக்கிறதை நீங்கள் காண முடியும். மாத்திரமல்ல, உழைப்பதற்கான பலனை தருகிறது யார் என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்கிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி உபாகமம் 8:18 பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழியாக்கத்திலே பார்க்கும் பொழுது, the Lord who gives ability to produce wealth, வேலை செய்வதற்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவர் தேவன் என்று சொல்லி அங்கே போட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஐயா, அம்மா, அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, தோழா, தோழி, நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஏசு ஏசு ஏசுன்னா உனக்கு சாப்பாடு வந்துடுமா? எத்தனை பேர் கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அந்த இயேசு தான் உனக்கு உழைக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறார். அவர் பலனை கொடுக்கவில்லை என்றால் நீ உழைக்க முடியுமா? வேலை செய்ய முடியுமா? உன்னால் முடியாது. அருமையானவர்களே, முதல் கேள்வி, வேலையை கற்றுக் கொடுத்தது யார்? தேவன். இரண்டாவது கேள்வி, உழைப்பதற்கான பலனை தருகிறவர் யார்? அவரும் தேவனே, இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாமல் உன்னால் உழைப்பதற்கான பலனை பெற முடியாது. அவர் உனக்கு பலனை கொடுக்கலன்னா நீ உழைக்கவே முடியாது. இதை புரிஞ்சிக்கோ. இதுதான் இரண்டாவது வினாவிற்கான பதிலாக இருக்கிறது. இந்த வேளையிலும் கூட நான் மூன்றாவது கேள்விக்கு செல்வதற்கு முன்பாக, கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த பாட்டிலே உழைப்பை கற்றுத்தந்தவர் இயேசுன்னு முதலடி பாடணும் இல்லையா? இப்போ உழைத்திட பலன் தந்தவர் இயேசுன்னு சொல்லி இன்னொரு அடி பாடிவிட்டு மூன்றாவது வினாக்கு செல்வோமா? உழைத்திட பலன் தந்தவர் இயேசு, உழைப்பின் பலன் தருபவர் இயேசு. உழைத்திட பலன் தந்தவர் இயேசு, உழைப்பின் பலன் தருபவர் இயேசு. ஒருவராய் பெரியன செய்திடுவார், ஒரு மனதோடே துதித்திடுவோம். ஒருவராய் அதிசயம் செய்திடுவார், ஒரு மனதோடே துதித்திடுவோம். உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதுதான் இறைவனின் அழைப்பு. உழைப்பதற்கான பலனை தருகிறவர் இயேசு. The Lord who gives ability to produce wealth என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆக இரண்டாவது கேள்விக்கான பதில், உழைப்பதற்கான பலனை தருகிறவரும் தேவனே. இதுதான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்விக்கு நேராக நாம் செல்கிறோம். மூன்றாவது கேள்வி, நாம் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் கைகளின் பிரயாசத்தை அனுபவிப்பதற்கும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் யார்? Let me say it in English. Who gives the blessings or ability to eat, drink and enjoy the work of our hands? நாம் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் கைகளின் பிரயாசத்தை அனுபவிப்பதற்குமான பலனை, ஆசீர்வாதத்தை தருகிறவர் யார்? முதலாவது கேள்வி, உழைப்பதை கற்றுக் கொடுத்தது யார்? வேலையை கற்றுக் கொடுத்தது யாரையா? ஜீசஸ், இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது கேள்வி, யாரையா உழைக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறாரு? அதுவும் இயேசு கிறிஸ்து. மூன்றாவது,
நீ உழைச்சதை எடுத்து சாப்பிட்றதுக்கும் நீ உழைச்ச காரியங்களால் எடுத்து குடிப்பதற்கும், நான் குடிப்பதற்கு என்று சொல்லும் பொழுது தண்ணீரை, பழரசங்களை, இது போன்ற முக்கியமான காரியங்களை சொல்லுகிறேன். அல்லது அதன் மூலமாக வரும் பலனை அனுபவிப்பதற்குமான ஆசீர்வாதத்தை, அதற்கும் ஒரு பலன் வேண்டும். தட்டில் இருக்கிறத எடுத்து வாயில் வைக்கிறேன்னா அதுக்கும் ஆண்டவருடைய கிருபை வேண்டும். அதை செய்தது, அதை கற்றுக் கொடுத்தது யார் என்றால் அதுவும் தெய்வம்தான். அதற்கான ஆதாரமும் வேதத்தில் இருக்கிறது. படித்து பாருங்க. பிரசங்கி 2வது அதிகாரம் வசனம் 24 என்ன அங்கு போடப்பட்டிருக்கிறது? மனுஷன் புசித்து குடித்து பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகின்றது என்று நான் கண்டேன். திரும்பவும் சொல்கிறேன், மனுஷன் புசித்து குடித்து கைகளின் பிரயாசத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். அல்லேலூயா. பாருங்கள், நாம் உழைக்க வேண்டுமானால் அதற்கும் அவர்தான் சொல்லி கொடுத்தார். உழைக்க வேண்டுமானால் அதற்குரிய பலனையும் அவர்தான் கொடுக்கிறார். 3வது கேள்வி, அதை எடுத்து சாப்பிடணுன்னாலும், தண்ணியை குடிக்கணுன்னாலும், அந்த உழைப்பின் பலனை நான் அனுபவிக்க வேண்டும் என்றாலும் அதற்கான பலனை கொடுக்கிறவரும் தேவன்தான். இதற்கான விடையும் பரிசுத்த வேதாகமத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கிறார்கள், this too I see is from the Lord, from the hand of God. அடுத்த வார்த்தை, for without God who can eat, who can drink and who can find enjoyment. கர்த்தர் இல்லாமல் எவையா சாப்பிட முடியும்? கர்த்தர் இல்லாமல் எவையா தண்ணியை தான் எடுத்து குடிக்க முடியும்? கர்த்தர் இல்லாமல் எவையா சாப்பிட முடியும்? கர்த்தர் இல்லாமல் எவையா ஒரு தண்ணியை தான் எடுத்து குடிக்க முடியும்? கர்த்தர் இல்லாமல் எவையா உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியும்? தெளிவாக போட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆக 3வது கேள்விக்கான பதில் என்ன? உன் கைகளின் பிரயாசத்தை நீ புசித்து குடித்து அனுபவிக்க வேண்டுமென்றால் அதற்கும் தேவனுடைய கிருபை வேண்டும், அதற்கும் அவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, 3 வினாக்களை பார்த்தோம். அந்த 3 வினாக்களுக்கான விடையையும் பார்த்தோம். 1வது கேள்வி என்ன? உழைப்பை, வேலையை கற்றுத்தந்தது யார்? அது தேவன்தான் என்று சொல்லி பார்த்தோம். ஆதியாகமம் 2:15 பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பதில் அங்கே இருக்கிறது. 2வது கேள்வி என்ன? உழைப்பதற்கான பலனை தருகிறவர் யார்? உபாகமம் 8:18 உழைப்பதற்கான பலனை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவர் கர்த்தரே என்று சொல்லி அங்கே அதற்கான பதிலை பார்த்தோம். 3வதாக, நான் உழைத்தேன், கற்றுக்கொண்டேன், உழைத்தேன், அதை எடுத்து சாப்பிடணுன்னா, அதை எடுத்து குடிக்கணும்னா, என் உழைப்பின் பலனை நான் அனுபவிக்கணும்னா அதுக்கு பலனை கொடுக்கறது ஆசீர்வதிக்கிறது யாரையா? அதுவும் தேவன் தான் என்று சொல்லி பார்த்தோம். எங்கே? பிரசங்கி 2:24 மனுஷன் புசித்து குடித்து பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் ஒரு நன்மையும் இல்லை, அதுவும் கர்த்தருடைய கரத்திலிருந்து தான் வருகிறது என்று நான் கண்டேன். அடுத்த வரி சொல்லுகிறது, வித்தவுட் காட் ஹூ கேன் ஈட் ட்ரிங்க் ஆர் ஃபைண்ட் என்ஜாய்மெண்ட். கர்த்தர் இல்லாமல் எவையா புசிக்க முடியும், குடிக்க முடியும், எவையா பலனை, உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியும்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தர் இல்லாமல் சாப்பிட கூட முடியாது. ஆண்டோடைய கிருபை இல்லைன்னா நீ சாப்பிட முடியாது, தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாது, உன் உழைப்பின் பலனை அனுபவிக்க கூட முடியாது. இது 3வது பதிலாக இருக்கிறது. நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தை என்ன சொல்கிறது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறாங்க, you will eat the fruit of your labor, blessings and prosperity will be yours. செல்வமும் செழிப்பும் உனதாகும் என்று சொல்லியெல்லாம் போட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஃபைனலாக ஒரு கேள்வி, உழைப்பு ஆசீர்வாதமா சாபமா? உழைப்பு ஆசீர்வாதம் தான், அது சாபம் அல்ல. கர்த்தர் உழைப்பை கற்றுக் கொடுத்து உழைக்கணுங்கிறது அவருடைய சிஸ்டம் தான்.
அது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ தேவனுக்கு முதலிடம் கொடுத்து நீ உழைப்பை அடுத்ததாக வைத்தால்தான் உனக்கு அது ஆசீர்வாதம். அதாவது வாழ்க்கையில் ஒரு முன்னுரிமை, ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குது. முதல்ல காட், தேவன், இரண்டாவது உன்னுடைய குடும்பம், மூன்றாவது உன்னுடைய ஊழியம், வேலை, எல்லாமே. புரியுதுங்களா? நீ வேலையை உன்னுடைய தெய்வமாக கொண்டு முதலில் வைத்தால், வேலையை உன்னுடைய விக்கிரமாக கொண்டு முதலில் வைத்தால், நீ சபைக்கு செல்வதை, சபை ஆராதனை, ஞாயிறு ஆராதனை விட்டு வேலைக்கு சென்றால் அந்த வேலையை நீ சாபமாக்கி விடுகிறாய். அவர் சாபமாக்குறது கிடையாது, உன் வேலையை நீயே சாபமாக்கி விடுகிறாய். எச்சரிக்கையாயிரு. மாத்திரமல்ல, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த சம்பாத்தியத்தை எனக்கு தந்தது என்று சொல்லாதே. உன் இருதயத்தில் கூட சொல்லாத. அப்படின்னா வெளியே எப்படி சொல்கிறது? எச்சரிக்கையாயிருன்னு பைபிள் சொல்லுது, உபாகமம் 8:17. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். You will eat the fruit of your labor, blessings and prosperity will be yours. நாம் ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக, உம்முடைய அருமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உழைப்பை, வேலையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதை சரியாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உழைக்க பலனை கொடுக்கிறீர். அதை ஒழுங்காய் பயன்படுத்தி நாங்கள் உழைக்க சுறுசுறுப்புள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உழைத்த பலனை சாப்பிட, புசிக்க, குடிக்க, அனுபவிக்க எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றியோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உமக்கு முதலிடம் கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். உழைப்பிற்கு அல்ல, தேவனுக்கே முதலிடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும், கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, காரியங்களை வாக்கிய பண்ணுவாராக. நன்றி ஐயா. கொடானு கொடி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.